ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று சஷ்டியில் இதை கேட்டு முடித்த ஒரு மணி நேரத்தில் நிச்சயம் இந்த முருகன் உனக்கு நல்லதை தேடி வரச் செய்ய போகிறேன். நீ நினைத்தது நடக்கப் போகிறது. இந்த முருகனின் மீது நம்பிக்கை வைத்தால் அப்போதே உனக்கு அனைத்தையும் தந்து விடுவேன். தங்கமே, பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து காக்கக்கூடிய தெய்வம் நான் தானே தங்கமே. என்னிடம் உண்மையாக பக்தி செலுத்திவிட்டால் கேட்டதை கொடுப்பேன். இந்த முருகப்பெருமானை கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக நம்பிதானே என்னை வணங்கி வருகிறாய். எனக்கு மிகவும் ஏற்ற விரதம் என்று சொல்லப்படுவது இந்த சஷ்டி விரதம் தானே. குழந்தை வரத்திற்காக மட்டுமின்றி எந்த பிரச்சனை தீர வேண்டும், என்ன கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்றாலும் இந்த முருகப்பெருமானை மனதார வழிபட்டு இன்று இந்த சஷ்டியில் விரதம் இருந்தால் கைமேல் பலன் கிடைக்கும். முருகப்பெருமானுக்கு விரதம் இருப்பதற்கு எந்த விதிமுறையும் கிடைக்காது, எந்த விதிமுறையும் கிடையாது. மனதால் முருகனை நினைத்து என்னை முழுவதுமாக சரணடைந்தாலே போதும். என் பிள்ளைகளின் மனதையும் என் பக்தர்களின் மனதையும் அவர்கள் காட்டும் பக்தியை மட்டுமே இந்த முருகப்பெருமான் உங்களிடம் இருந்து எதிர்பார்க்கிறேன். சஷ்டிவேல் முருகனுக்கு அரோகரா என்று இந்த சஷ்டியில் பதிவிடு. உனக்கான அனைத்தையும் நான் செய்து தருகிறேன். என்னிடம் உள்ள அனைத்தையும் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன். சோதனையும் துயரங்களும் கடினமான சூழ்நிலைகளையும் உன்னை சோர்ந்து உட்கார வைத்து அழகு பார்க்க உன்னை தேடி வருவதில்லை. அனைத்தையும் எப்படி தாங்கிக் கொண்டிருக்கிறாய் என்பதை பரிசீலிக்கவே உன்னை தேடி வருகிறது, அவ்வளவுதான். இதையெல்லாம் உணர்ந்தால் அனைத்தும் உனக்கு வெற்றி கிடைக்கும். காலம் மாறும். நீ கடந்து கொண்டிருக்கின்ற தற்போதைய நிலையை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். இழந்து போனதை நினைத்து தினமும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். உன்னை பார்த்து சிரித்தவர்களை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். இப்படிப்பட்ட வேதனைகள் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் இவைகளை தாங்கிக் கொண்டு எதிர்த்து போராடி மீண்டு வந்தால்தான் பல சுகங்கள் கிடைக்கும். தினமும் உன்னை வருத்தி கொண்டு எதையாவது சாதிக்கப் போகிறாயா? இல்லை, முடியாது. வேண்டுமென்றால் முயற்சி செய்து பார். உன்னையே தாழ்த்தி கொண்டு உனது பாரத்தை இந்த முருகனின் மேல் முழுமையாக சுமத்தாமல் அழுது கொண்டிருக்கிறாய். இந்த முருகனை நம்பி நம்பிக்கையோடு எழுந்து வா. உன் கர்ம பலன்களின் வீரியத்தினால் தான் இப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். இதையெல்லாம் தாண்டி இந்த முருகன் ஒருவன் இருப்பதை மறந்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய். நான் இருக்கிறேன், கலங்கக்கூடாது. நான் உன்னை கைவிட மாட்டேன். என் ஆசீர்வாதத்தால் நீ அனைவராலும் மதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய். இனிவார் பாராட்டவும் படப்போகிறாய். முருகனின் வாக்கு பொய்யானதில்லை. நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் இன்னும் ஒரு மணி நேரத்தில் நான் செய்து தரப்போகிறேன், நம்பு. நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம், நிம்மதி, செல்வம், உறவுகள் எல்லாம் இனி வரும் காலங்களில் உன்னை தேடி வரப்போகிறது. அதற்குள் ஏன் இந்த குழப்பம்? ஏன் தெளிவில்லாமல் இருக்கிறாய்? எதை தேடிக்கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய நேரத்தை எதற்காக இப்படி செலவழித்துக் கொண்டிருக்கிறாய்? எது நடந்தாலும் உன் முருகன் காரணத்தோடு தான் செய்கிறார் என்று நினைக்க பழகு. நிச்சயம் நிம்மதிக்கு வழி கிடைக்கும். மனதை ஒருநிலைப்படுத்தி நிம்மதியை தொலைத்ததற்கு நீதான் காரணம். எப்போதும் எதை பற்றியாவது உன் புத்தியில் யோசித்து யோசித்து அதற்காக ஆளுமையை கொடுத்து விட்டாய். முதலில் அதை தூக்கி எறி. உன் அன்பை இந்த முருகன் உணர்ந்து கொண்டேன். பக்திக்கு அளவு சொல்ல முடியாது. கலங்கடிக்கும் எண்ணங்களை விட்டுட்டு முருகன் என்னையும் என் உறவுகளையும் சந்தோஷமாக வாழ அருள் புரியுங்கள் என்று கேட்டுப்பார். எல்லா கலக்கங்களும் காணாமல் போய்விடும். நிச்சயம் போய்விடச் செய்வேன், கவலையே வேண்டாம். உன்னிடம் பறிக்கப்பட்டதையும் உன்னால் இழக்கப்பட்டதையும் மீட்டு தருவேன்.
நோய் நொடி இல்லாமல் நல்ல வாழ்க்கையை நிச்சயமாக பெறுவாய். இவை உனக்காக எழுதப்பட்ட வார்த்தைகள். அதனால்தான் இந்த சஷ்டியில் கேட்கிறாய். உன்னுடைய கண்ணீரை துடைக்க நான் வந்து விட்டேன். யாரும் இல்லாமல் தனித்து விடப்பட்டோமே என்று கலங்காதே. நீ தனித்திருந்தாலும் தன்மானத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்ற கவலை வேண்டாம். உன் கைகளை பிடித்து விட்டேன். புலம்ப விட மாட்டேன். மனதில் எந்த குழப்பமும் வேண்டாம். மனதிற்கு ஏற்ற வரத்தோடு உன்னை கைகோர்க்க வைக்கப் போகிறேன். உன் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக போகுது. இந்த முருகனின் நாமத்தை எப்போ சொல்ல ஆரம்பித்தாயோ, என்னுடைய கதைகளை எப்போ கேட்க ஆரம்பித்தாயோ, என் பாடல்களை எப்போது பாட ஆரம்பித்தாயோ, என்னுடைய மந்திரத்தை எப்போ ஜெபிக்க ஆரம்பித்தாயோ அப்போது முதலே ஆரம்பித்து விட்டேன் உன் வாழ்க்கையை ஒரு இயல்பான வாழ்க்கைக்கும் நிம்மதியான வாழ்க்கைக்கும் எடுத்து செல்ல. சஷ்டிவேல் முருகா போற்றி போற்றி என்று பதிவிடு. உன்னுடைய எல்லா பொறுப்புகளும் கடமைகளும் இந்த முருகனுடையது. இன்று சஷ்டியில் ஒரு நெய் விளக்கு மட்டும் ஏற்று, நெய் தீபம் மட்டும் ஏற்று. நல்ல வாய்ப்புகள் நிச்சயம் உன்னை தேடி வரும். நீ எதையெல்லாம் வைத்திருந்தாயோ அதையெல்லாம் இழந்து இப்போது தவிக்கிறாய் என்று எனக்கு தெரியும். எவையெல்லாம் உன்னுடையதாக இருந்ததோ அவையெல்லாம் நழுவி பிறர் வசமாக போய்விட்டன. எவையெல்லாம் நம்பினாயோ அதுவெல்லாம் உன்னை கைவிட்டன. இதுதான் என் பிள்ளையின் தற்போதைய நிலை. எப்படி நீ ஜெயிப்பாய் என்பவர் கேலி செய்யலாம். ஆனாலும் நீ பயப்படக்கூடாது. உனக்கு புதியதாக அமைத்து தரப்போகிறேன். அனைத்தையும் புதுமையாக, புத்தம் புதியதாக. நீ இப்படி சோர்ந்து போனால் எதையும் சாதிக்க முடியாது. இதைத்தான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் நீ சோர்ந்து போகக்கூடாது. சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையில் இரு. உனக்கு நான் தேவையானவற்றை அனைத்தையும் செய்து காண்பிப்பேன். இனி உன்னை யாரால் வெற்றி கொள்ள முடியும்? ஒரே ஒரு நிமிடம் இந்த முருகனை தியானிச்சிக்கோ. இந்த முருகனை நினைச்சிக்கோ. இந்த முருகனை நம்பிக்கோ. நிச்சயம் உனக்கு தோள் கொடுக்கும் உண்மையான நண்பனாக, அப்பாவாக, தாயாக உனது வாழ்வை முன்னேற்ற செய்யப் போகிறேன். இந்த முருகனை முழுமையாக நம்பு. நிச்சயம் இன்னும் ஒரு மணி நேரத்தில் நல்ல செய்தி ஒன்று உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஒரு புதிய திருப்பம் எதிர்பாராத வண்ணத்தில் கிடைக்கப் போகிறது. மகிழ்வாய், ஆனந்த கண்ணீர் விடுவாய். பொறுத்திருந்து பார். சஷ்டிவேல் முருகனுக்கு அரோகரா. சஷ்டிவேல் முருகனுக்கு அரோகரா. கந்தவேல் முருகனுக்கு அரோகரா.